வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். காமாட்சி காமாட்சி காமாட்சின்னு 3 முறை உறக்க சொல்லி பேர் வைத்த மகாபெரியவாளுக்கு மட்டுமே தெரிஞ்ச அற்புதம், அதிசயம், மகா ரகசியம். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னையில் மகாபெரியவா மேல் பக்தி உள்ள குடும்பம் ஒன்று இருந்தது. அந்த ஆத்து பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆத்துக்காரோட வெளியூர் போனவ 6 மாசத்துல திரும்பி வந்தா. வயத்துல குழந்தைய சுமந்துண்டு. என்னதான் புகுந்த ஆத்துல சீராட்டினாலும் கர்ப்ப காலத்துல தாயார் தான் உடன் இருக்கணும்னு பொம்னாட்டிகள் ஆசைப்படுவா. அப்படிதான் அந்த பொண்ணும் வந்திருந்தா. வயிறு பெருக்க பெருக்க பிரசவத்தை நினைச்சு பயமும் பெருசாயிண்டே இருந்தது. அந்த சமயத்துல ஒரு நாள் அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கிறதாகவும், அந்த சமயத்துல எதுக்காகவோ மகாபெரியவா அவ ஆத்து வழியே வந்திருந்ததாகவும் கனவு வந்தது. அவளுக்கு தன்னோட குழந்தைய மகாபெரியவா கிட்ட காட்டுறதுக்காக தூக்கிண்டு போறதாகவும், 3 மாசம் முடிஞ்சதும் ஒரு சாயங்கால வேலையில அங்க கூட்டிண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்காமலே போயிடுறதாகவும் கனவு முடிஞ்சிடுறது. சட்டுன்னு முழிச்சுண்டவ அவ அம்மா கிட்ட இந்த விவரத்தை சொல்றா. கனவுல மகான் வந்தது நல்ல சகுனம் தான், நல்லதே நடக்கும்னு சொன்னா அவ அம்மா. அப்படியே சுகப்பிரசவத்துல பெண் குழந்தையும் லட்சுமிகரமா பிறந்தது. 3வது மாசம் முடிஞ்சது. தன் கனவுல மகாபெரியவா வந்த விஷயத்த ஏற்கனவே அவ ஆத்துக்கார்ட்ட சொல்லியிருந்தா. அதனால 2 பேரும் குழந்தைய தூக்கிண்டு ஸ்ரீமடத்துக்கு போனா. அவ அங்க போன நேரம் கார்த்தால ஒரு 6:30 மணி இருக்கும். அன்னைக்கு ஏதோ விசேஷங்கிறதுனால மகான தரிசிக்க அப்பவே கூட்டம் நிறைய வந்திருந்தது. வரிசையில போய் நின்னா மெதுவா நகர்ந்து அவளோட முறை வர்றதுக்குள்ள மகாபெரியவா தரிசன நேரம் முடிஞ்சு உள்ள எழுந்து போயிட்டார். கை குழந்தையோட ஏற்கனவே 4-5 மணி நேரம் காத்துட்டு இருந்தாச்சு. இன்னும் எத்தனை மணி நேரம் ஆகும்னு அந்த பெண்ணோட ஆத்துக்காரருக்கு தோணித்து. பொதுவா மகான் கனவுல வந்து சொன்னா அதை நேர்லயே சொல்றதுக்கு சமம்னு சொல்லுவா. அவரே சொன்னார்னா அவரே கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன் கனவுல வந்தவர் இன்னும் ஏன் காக்க வச்சுட்டு இருக்காருன்னு தெரியலையேன்னு மெதுவா மனைவி கிட்ட கேட்டார். எனக்கும் ஏன்னு தெரியல, ஆனா அவரை தரிசிச்சுட்டு தான் இங்கேருந்து போகணும்னு மட்டும் தோன்றது அப்படின்னு சொன்னா அவ. காத்துட்டு இருந்த 2 பேரையும் 2-3 மணி நேரம் ஆச்சு. மறுபடியும் தரிசனம் தரத்துக்காக வந்து உட்கார்ந்த மகான் அப்பவும் இவாளை கூப்பிடல. மனசுக்குள்ள லேசா சலிப்பு வந்த சமயம், உங்களை பெரியவா கூப்பிடுறாருன்னு ஒரு அணுக்க தொண்டர் ஒருத்தர் வந்து அவட்ட சொல்றார். அவசரமா மகான் கிட்ட இவா போறா. என்ன குழந்தைய என்கிட்ட காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கியோ அப்படின்னு கேட்டார் மகாபெரியவா. யாருமே எதிர்பார்க்காத வகையில தன் முன்னால் இருந்த குழந்தைய தூக்கி மடியில வச்சுட்டார். குழந்தைய பெத்தவாளுக்கு அப்படியே சிலிர்த்து போச்சு. குழந்தைக்கு பேர் வச்சாச்சா அப்படின்னு அடுத்த கேள்வி மகாபெரியவா கேட்டார். இல்ல பெரியவா, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வைக்கலாம்னு முடிக்காம நிறுத்தினா அந்த பெண்மணி. நல்லதா போச்சு, இவளுக்கு நானே நாமகரணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார் மகாபெரியவா. பக்கத்துல இருந்த சாஸ்திரிகள் கிட்ட இப்ப நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார். மகாபெரியவா, உங்களுக்கு தெரியாது இல்ல, இன்னைக்கு கார்த்தாலேந்து நல்ல நேரமே இல்ல. இப்பதான் அரை நாழிகைக்கு முன்னால திதிய நட்சத்திரமும் பாதமும் மாறி நல்ல நேரம் பிறந்திருக்குன்னு சொன்னார் சாஸ்திரிகள். அதை கேட்டு புன்னகைச்ச மகான் இவளுக்கு காமாட்சின்னு பேரு வைக்கிறேன்னு காமாட்சி காமாட்சி காமாட்சின்னு உறக்க சொல்லி மகாபெரியவா குழந்தைய பெத்தவா கிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி கல்கண்டு, குங்குமம், கொய்யா பழம் கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். கனவுல 3 மாசம் கழிச்சு வான்னு சொன்ன மகான் சாயங்காலமா வான்னு சொன்னத இவ மறந்திருந்தாலும் மகான் மறக்கல. அதோட இவ அங்க வரக்கூடிய தினத்துல சாயந்தரம் வேலைதான் நல்ல நேரம் அமையும் முன்கூட்டியே அவர் தெரிஞ்சின்றது எப்படி? இதெல்லாம் அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச அற்புதம், அதிசயம், மகா ரகசியம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.